கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கிருபையாக விசேஷமாக இந்த ஜூன் மாதமெல்லாம் எங்களை கிருபையாக நீர் பாதுகாத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்தவித குறையில்லாமல் நிறைவாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் நாங்கள் பார்க்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் என் தகப்பன் நிறைவாய் மாற்றித் தருகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை கிருபையாய் நடத்திய நிறைய மக்கள் நன்றி. வரப்போகிற நாட்களெல்லாம் அப்படி கிருபை எங்களை தாங்க போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தி நிறைய மக்கள் ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்த போகிற அன்புக்காக நன்றி. மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 107 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 107 அதனுடைய 7வது வசனம். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. அவர் நம்மளை நடத்துகிறவர், பராமரிக்கிறவர், நம்மளை காண்கிறவர், அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நேசமுள்ளவர். அதை காட்டிலும் அவருக்கு நம்மளை நடத்துகிற தேவன் என்று நாம் அவரால் அறியப்பட்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறார். அவருடைய கிருபை நம்மளை நடத்துகிறது. இந்த வேளையிலே தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். நம்மளை நல்ல பாதையிலே, சரியான பாதையிலே, நேர்வழியாய், நீதியின் பாதையில் நடத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவரால் மாத்திரமே முடியும். மனிதர்கள் நடத்துகிற பாதை, நாம் கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே போகிற பாதை, அது செம்மையாய் இருக்குமோ என்று நினைத்தால் அந்த செம்மையாய் இருக்காது. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை செம்மையான பாதையிலே நடத்தி செல்லுகிற நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதுக்கு முன்பாக உள்ள வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று. இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் போகக்கூடிய பாதை எப்படிப்பட்டதாய், வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் செம்மையான பாதையிலே அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்றால், தொய்ந்த ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்பினார் என்று பின்வருகிற வேதத்தில் நாம் காண்கிறோம். அன்பு பிள்ளைகளை, கர்த்தரை நம்பி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்பா நீர் எங்களை நடத்தும், செம்மையான பாதையிலே எங்களை நடத்தும் என்று நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் எப்பேற்பட்ட அவாந்தர வழியில் நாம் பயணம் செய்து கொண்டிருந்தாலும், வனாந்தரமான பாதையில் நாம் பயணம் செய்து கொண்டிருந்தாலும், எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மளை செம்மையான பாதையிலே நம்மளை போய் கொண்டு சேர்க்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவாந்தர வெளி, வனாந்தரம் என்பது மனிதன் வாழ விரும்பாத இடம், ஒன்றுமே கிடைக்காத இடம். அந்த இடத்திலே நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா தேவைகளையும் கொடுத்து, பசிக்கு ஆகாரத்தையும் தொய்ந்த ஆத்துமாவை திருப்தியாக்கி அவர் செவ்வையான பாதையிலே கொண்டு சேர்த்தார் என்று
வேதத்தில் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. அவர்களே வழி நடத்தினார் என்றால் அவரையே நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் செவ்வையான பாதையில் நடத்தி தாபரிக்கு ஊருக்கு போய் சேர, அதாவது பரலோக ராஜ்யம் போய் சேர்க்க, நம்மளை நீதியின் பாதையிலும் செவ்வையான பாதையிலும் நம்மளை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளை. ஆகப்படியினாலே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை, அப்பா நீர் எங்களை நடத்தும், செவ்வையான பாதையிலே நீர் எங்களை நடத்துவீராக என்று அவருடைய கரத்தில் நாம் கொடுக்குமானால் அவர் கிருபையாய் நம்மளை செவ்வையான பாதையிலே நம்மளை நடத்துவார் அன்பு பிள்ளைகளே. இம்மட்டும் நம்மளை காத்த தேவன், இம்மட்டும் நம்மளை நடத்தினவர் இனிமேலும் நடத்தி செல்வார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.